ஸோ நம்ம இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பார்த்தோம். ஓகே, 123 எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 123ங்கிறது டெசிமல் ஃபார்மேட்ல இருக்குது, கரெக்டா? ஸோ அது பைனரியா கன்வெர்ட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் 128 எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் 64 + 32 என்ன கிடைக்கும்? So 64 + 32 நமக்கு என்ன கிடைக்கும்? 96. ஸோ நமக்கு 123 வேணும், கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணிக்கலாம்? 16 ஆட் பண்ணிக்கலாம். 112. நெக்ஸ்ட் ஒரு 8 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 120 ஆயிடும், கரெக்டா? ஸோ நமக்கு என்ன வேல்யூ வருங்க? 0 0 1 1 1 1. இதை ஆட் பண்ண நமக்கு 120 கிடைச்சிடும். நமக்கு 123. ஸோ 4க்கு 0 போட்டலாம், 2 1க்கு நமக்கு என்ன போடலாம்? 1 போடலாம். 1 1. ஸோ இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு நான் எப்படி பண்றேன்ட்டு? புரியுது மேடம், புரியுது. ஓகே, புரியுதுக்கா. பைனரி கோட் 50 எப்படி பண்ணுவீங்க? 50 means 32 plus 16. 32 + 16 எவ்வளவு வரும்? 48. 32 plus 16 48 plus 2. +2. சோ அப்ப வந்து இங்க ரெண்டுக்கு நம்ம 1 கொடுப்போம், 2 க்கு 1 ஆமா, 2ல கொடுப்போம். வந்து 1 போடணும். அப்ப ரிமைனிங் எல்லாம் நம்ம 0 கொடுத்தோம்னா நமக்கு 50 கிடைக்கும். சோ இந்த மாதிரி நம்ம இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணலாம். ஒருவேளை நம்ம சப்நெட்டிங்ல क्वेश्चंस கேட்டா நமக்கு பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும், டெசிமல கொடுத்தாலும் பைனரி கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்களா? இந்த மாதிரி क्वेश्चंसலாம் கேட்பாங்க. ஓகே. இதெல்லாம் பேசிக் क्वेश्चंस. இப்போ இது என்ன கிளாஸ்? 192.14.2.0 class C. Okay, 148.17.9.1 172 148.17.9.1 இது கிளாஸ் சியா? எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க கிளாஸ் ஏவா பியா சியான்ட்டு? அது ஃபர்ஸ்ட் சீரிஸ் வச்சு. சோ இதோட ஃபர்ஸ்ட் சீரிஸ் நம்பர் என்ன? 148. சரி, இப்போ இது என்ன இதுல வரும்? ஏல வருமா, பில வருமா, சில வருமா? காமாட்சி சொல்றேன்க்கா. இது எதுலமா வரும்? இது வந்து பிக்கா. ஓகே, சோ 0 to 126 வந்து ஏல வரும். 128ல இருந்து 191 வரை வரும். சோ இது கிளாஸ் B ல வரும். ஓகே, இந்த மாதிரி நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நெட்வொர்க் போர்ஷன் எது, ஹோஸ்ட் போர்ஷன் எதுன்னு கேக்குறாங்க. சரி, ஓகே, இதுக்கு சொல்லுங்க, எது நெட்வொர்க் போர்ஷன், எது ஹோஸ்ட் போர்ஷன்? 209 நெட்வொர்க் போர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் 3 கா. ஃபர்ஸ்ட் 3. சோ இது கிளாஸ் C ல. ஓகே 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 சார், நீங்க சொல்லுங்க. இது 199 இது என்ன, எது நெட்வொர்க் போர்ஷன், எது ஹோஸ்ட் போர்ஷன்? ஹலோ 199 ஆமா, 199 டாட் அது கிளாஸ் சி. அது அப்ப எது நெட்வொர்க் போர்ஷன், எது ஹோஸ்ட் போர்ஷன்? 199ன்றது நெட்வொர்க் போர்ஷனா? கிளாஸ் சி ல எது நெட்வொர்க் போர்ஷன், எது ஹோஸ்ட் போர்ஷன்? ஒரு நிமிஷம். 155 நெட்வொர்க் போர்ஷன்,
கிளாஸ் 17 ல ஃபர்ஸ்ட் மூணுமே நெட்வொர்க் போர்ஷன் தான், ஒரே ஒரு ஹோஸ்ட் போர்ஷன். சோ ஃபர்ஸ்ட் மூணுமே சேஞ்ச் ஆகாது, கடைசி இருக்கிற ஒண்ணே ஒண்ணு தான் சேஞ்ச் ஆகும். ஓகே ஓகே ஓகே, இப்ப நெட்வொர்க் அட்ரஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நெட்வொர்க் அட்ரஸ் கண்டுபிடிங்க காமாட்சி. நெட்வொர்க் அட்ரஸ் வந்து 192.149.224.0 கா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏன்னா இந்த மூணுமே தானே நெட்வொர்க் போர்ஷன், ஓகே, மித்த இருக்கிற ஹோஸ்ட் போர்ஷன் தானே, அந்த ஹோஸ்ட் போர்ஷன் என்ன பண்ணணும்? ஜீரோவா கன்வெர்ட் பண்ணும். ஓகே, அதுதான் என்னது நெட்வொர்க் அட்ரஸ். கரெக்டா? ஆமாக்கா. ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க ராஜேஷ் சார், இத இத எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? இதுல எது நெட்வொர்க் அட்ரஸ்? இந்த ஐபில 1 minute. புரியல ஓகே, புரியல, என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து கிளாஸ் சி கரெக்டா? ஆமா சோ ஃபர்ஸ்ட் மூணு நெட்வொர்க் அட்ரஸ், நெட்வொர்க் ஆமா போர்ஷன், ஒண்ணே ஒண்ணு ஹோஸ்ட் போர்ஷனா. நம்ம ஹோஸ்ட் போர்ஷனை ஜீரோவா கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நெட்வொர்க் அட்ரஸ் கிடைக்கும். ஓகேவா? சோ எனக்கு ம். எனக்கு 150க்கு இதுக்கு நெட்வொர்க் அட்ரஸ் கண்டுபிடிங்க. 150 வந்து கிளாஸ் ஏல தானே வரும் உங்களுக்கு. 150 கிளாஸ் ஏ ஓட ரேஞ்ச் என்ன? கிளாஸ் பி ல வரும். ஓகே 128 இருந்தா கிளாஸ் ஏல வரும், 128ல இருந்து கிளாஸ் பி ல தானே வரும். ம் ஃபர்ஸ்ட் ரெண்டு நெட்வொர்க் போர்ஷன், மீதி ரெண்டு ஹோஸ்ட் போர்ஷன். ஓகே, அப்ப நெட்வொர்க் அட்ரஸ் என்ன? நெட்வொர்க் அட்ரஸ் வந்து நெட்வொர்க் அட்ரஸ்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? மேக் ஆல் ஹோஸ்ட் போர்ஷன் டு 0. ஓகே. சோ இதுல ஹோஸ்ட் அதான் போர்ஷன் ரெண்டு ஹோஸ்ட் போர்ஷனா? ஆமா. சோ 150.203.0.0. ஓகே 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 150.203.0.0 கரெக்ட். ஓகே ஓகே. ஆமா, நீ இன்னொன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். இன்னொன்னு சொல்லுங்க. ஓகே, இது கண்டுபிடிங்க லாஸ்ட் ஒன்க்கு. கிளாஸ் ஏல வந்து 28.2 அதானே சொல்றீங்க? ஆமா, அது ரெண்டு ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் போர்ஷன், ரெண்டு ஹோஸ்ட் போர்ஷன். 28.212.0.0 கரெக்டா? கரெக்ட் தான். ஆனா கிளாஸ் ஏக்கு ஒரு நெட்வொர்க் போர்ஷன் தானே வரும். ஓகே. ஆனா கிளாஸ் ஏக்கு ஒரு நெட்வொர்க் போர்ஷன் தான் வரும். ஆனா இவங்க என்ன சப்நெட் மாஸ்க் கொடுத்திருக்காங்களோ நம்ம அதுக்கு ஏத்தாப்புல தான் என்ன பண்ணணும், மேல இது பண்ணணும். மேல வந்து நெட்வொர்க் அட்ரஸ் எது, ஹோஸ்ட் அட்ரஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். சோ நமக்கு ஆமா. வந்து கிளாஸ் பி யோட சப்நெட் மாஸ்கையும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்ல. சோ அப்ப என்ன பண்ணணும், 28.212 வச்சுக்கிட்டு ரிமைனிங் ரெண்டையும் ஜீரோவா மாத்தணும்னா என்ன அர்த்தம்? கரெக்ட். நெட்வொர்க் இதுக்கு ஹோஸ்ட் அட்ரஸ் ஹலோ, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம் உங்களுக்கு. ஹலோ 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 பிரேக் ஆயிடும். ஹலோ, இப்ப கேக்குது மேடம், கேக்குது. இப்ப வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. நீங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது. நம்மளோட மட்டும் அப்படியே வச்சிருக்காங்க. ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம்.
ஹலோ கேக்குதா? கேக்குது மேடம். ஹலோ ஓகே கேக்குது. ஹலோ இப்ப கேக்குதுல்ல? கேக்குதா? ஸ்கிரீன் வரலையே. ஸ்கிரீன் ஸ்கிரீன் வியூ ஆகல. ரிவ்யூ ஆகலையா இன்னும் கூட? ஆமா. ஓகே இப்ப வந்துருக்கு. ஓகே இப்போ ஹோஸ்ட் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நெட்வொர்க் போர்ஷன் அப்படியே வச்சுட்டு இந்த நெட்வொர்க் போர்ஷனை 0 பண்ணிட்டு ஹோஸ்ட் போர்ஷனை அப்படியே வச்சிருக்காங்க. ஓகேவா? டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் ஒரு ஐபி கொடுத்துட்டு டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்னு கேட்பாங்க. டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்னா என்ன? கிளாஸ் ஏக்கு என்ன டிஃபால்ட் சப்நெட் டிஃபால்ட்டா மாஸ்க்? அதுவே செட் ஆயிருக்கு. கிளாஸ் கேக்காக்கா டிஃபால்ட்டா 255.0.0.0 கிளாஸ் ஏக்கு. கிளாஸ் பிக்கு என்ன டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்? 255.255.0.0 ஓகே கிளாஸ் சிக்கு 255.255.255.0 ஓகே. இப்போ சோ எந்த நம்பர் கொடுத்துட்டு டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்ன கேட்டாங்கன்னா அது எப்பவுமே ஃபிக்ஸடா இருக்குது. ஓகேவா? அதனால டிஃபால்ட்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கிளாஸ் ஏனாவே ஒரு நெட்வொர்க் போர்ஷன் தான், ரிமைனிங் எல்லாம் ஹோஸ்ட் போர்ஷன். அப்ப 255.0.0 இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே இதுக்கப்புறம் நம்ம சப்நெட்டிங் பண்றதுக்காக நம்ம சேஞ்ச் இந்த சப்நெட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதனாலதான் இதுக்கு பேரு டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். இப்போ இந்த வேல்யூக்கு இது டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் 1.1.10.50க்கு எதுக்குக்கா? 1.1.10.50 எங்க இருக்கு? இதுக்கு வந்து 255.0.0.0 சரி ராஜேஷ் சார் கடைசிக்கு ஒண்ணுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க மேடம். கேக்குது சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்ன? 1.1.10.50 இல்ல 125.125 அதுக்கா? 95.250.91.99 கடைசி ஒண்ணுக்கு சப்நெட் மாஸ்கா? டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் 255.250.0.0. ஓகே. ஆண்டிங் அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க, நம்ம அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா 2^s. புரியலக்கா, எனக்கு தெளிவா கேட்கல. ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்களேன். இல்ல நம்பர் ஆஃப் சப்நெட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் சொல்றேன். ஓகேவா? இப்போ எஸ்ன்றது என்ன எதை மீன் பண்ணுது? இப்போ நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் போட்டு 2^s. இப்போ கிளாஸ் ஏல பாத்தீங்கன்னா டோட்டலா /8 கரெக்டா? என்னோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் /8 ப்ரிஃபிக்ஸ் லென்த்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 9 போடுறேன், எக்ஸ்ட்ரா 1 கடன் வாங்குறேன். அததான் எதை மென்ஷன் பண்ணுது? எஸ்ன்றது மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? சோ என்ன அர்த்தம்? 2 நீங்க எவ்வளவு கடன் வாங்குறீங்க? how many bits you are buying. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? 2 பிட் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? 2^2. சோ எனக்கு எவ்வளவு நெட் சப்நெட் கிடைக்கும்? 4. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. சோ நான் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் 2 கடன் வாங்கினா என்னோட சப்நெட் மாஸ்க் என்ன? /10. புரியுதா? நான் 8 தான் இருக்கு, நான் 2 கடன் வாங்கினதால 10 ஆயிடுச்சு. நான் 2 கடன் வாங்கினா என்னால 4 சப்நெட்டை உருவாக்க முடியும்.
4 சப்நெட்னா எப்படி? இப்போ நான் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிறத 4 கிளாஸ் ரூமா பிரிக்க முடியும். ஓகேவா? இப்ப நானு என்கிட்ட ஒரே ஒரு ஒரு ஃப்ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை 4ஆ பிரிக்கணும்னா நான் 2 கடன் வாங்கினா 4ஆ பிரிக்கலாம். 3 கடன் வாங்கினா 8ஆ பிரிக்கலாம். இதுதான் கான்செப்ட். இப்ப நம்பர் ஆஃப் போஸ்ட் பெர் நெட்வொர்க் சப்நெட். இதுக்கு ஒரு ஃபார்முலா 2 பவர் கொடுத்துட்டு ஹச் கொடுத்துருக்காங்களா? ஹச்ன்றது எதை மென்ஷன் பண்ணோம்னா போஸ்ட் பிட். இப்போ ஒரு ஐபி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 192.168.1.1னா இதுல வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் பிட் என்ன? மேடம் ஸ்கிரீனே வரல மேடம் எனக்கு திருப்பி. கால் வந்து கட் ஆயிட்டு ஜாயின் பண்ண. வருது இப்ப வருது. ஓய் கட் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் வருது. அந்த பேஜ் வாங்க. பிபிடி பேஜ் வாங்களேன். ஓகே ஒரு காமாட்சி. ஹலோ ஹலோ காமாட்சி கேக்குதுக்கா அக்கா? ஸ்கிரீன் இப்போ விசிபிள் ஆகல, முன்னாடி விசிபிள் ஆயிதான் இருந்துச்சு. ஓகே ஓகே. புரியல சப்நெட்டிங் நடத்துனது ஃபுல்லா உனக்கு ஞாபகம்? ஃபுல்லா நான் நடத்திட்டேன்ல சப்நெட்டிங். ஆமாக்கா. அது வச்சு நீ இந்த நான் அனுப்புன இதை ஃபுல்லாவே ரிசால்வ் பண்ணியா இல்ல எது வரைக்கும் ரிசால்வ் பண்ண? இந்த முன்னாடி இல்லக்கா, இதெல்லாம் பண்ணலக்கா. இதுல எது வரைக்கும் தான் நீ கம்ப்ளீட் பண்ணிருந்த? அந்த இதுக்கு போங்க. ஓகே போங்கக்கா. ஒரே நிமிஷம், அது க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப தெரியுதா? விசிபிளா இருக்கா உனக்கு? விசிபிளா தான் இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டேன்க்கா, எல்லாமே பண்ணிட்டேன். இது பண்ணிட்டேன். இதுவும் இதுலதான்க்கா எனக்கு ஆடிங் சொல்லிட்டு சப்நெட்னு வந்துச்சுலக்கா. இதான் எனக்கு புரியவே இல்லை. சரி உனக்கு நீ இந்த क्वेश्चंस கூட கேட்டி, இதுக்கப்புறம் நீ क्वेश्चंस பாத்தியா? பாக்கல. அப்புறமேட்டு தான் நீங்க வந்து ஃபுல்லா பார்க்க சொல்லிட்டீங்களே. ஓகே ஓகே. சோ நம்ம எது வரைக்கும் பாத்துறோம் இப்போ? நம்பர் ஆஃப் போஸ்ட் பெர் சப்நெட் பாத்துறோமா? ஓகே பார்க்கலாம். நம்ம கிட்ட 2 தான். ஒன்னு என்ன, எவ்வளவு நெட்வொர்க்கா பிரிக்கலாம், அந்த ஒவ்வொரு நெட்வொர்க்ல எத்தனை பேர் இருக்கலாம், அதாவது எத்தனை கிளாஸ் ரூமா பிரிக்கலாம், ஈச் கிளாஸ் ரூம்ல எத்தனை பேர் இருக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? நான் எத்தனை கடன் வாங்குறேன். இப்ப என்கிட்ட கிளாஸ் 8 இருக்கு. இதுதான் டிஃபால்ட். இதுல நான் 1 கடன் வாங்கினேன். 9 மாறுச்சுன்னா எனக்கு 2 கிளாஸ் ரூமா பிரிக்கலாம். 10 மாறுச்சுன்னா 4 பேரா பிரிக்கலாம். இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி இந்த 1 எத்தனை பேர் இருப்பாங்க, இதுக்குதான் என்ன கான்செப்ட்னா 2 பவர் ஹோஸ்ட் பிட். இங்க எவ்வளவு ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு பாக்கலாமா? இப்ப நான் வந்துட்டு 8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் 9 இல்ல 10ஆவே மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க. /10 மாத்திட்டேன். இப்ப ரிமைனிங் என்கிட்ட எவ்வளவு ஹோஸ்ட் பிட் இருக்கு? /10 போயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளவு பிட் இருக்கு? மொத்தம் 32 பிட். கரெக்டா? ஐபி அட்ரஸ். சோ 10 போனா எவ்வளவு இருக்கும்? 22 இருக்குமா? ஆமாக்கா. சோ அப்ப இங்க நம்பர் ஆஃப் போஸ்ட் அதுல ஒவ்வொன்றுலயுமே எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 2 to the power 22 -2. ஓகேவா? சோ இங்க -2 எதை மென்ஷன் பண்ணுது? ஒவ்வொரு நெட்வொர்க்லயுமே ஒரு நெட்வொர்க் அட்ரஸ் இருக்கும், ஒரு ஹோஸ்ட் ஒரு பிராட்காஸ்ட் அட்ரஸ் இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த -2 இருக்கு. சோ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பெர் நெட் சப்நெட் கேட்டாங்கன்னா 2 to the power நம்ம கிட்ட ரிமைனிங் இருக்கிற அந்த ஹோஸ்ட் பிட் -2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈச் நெட்வொர்க்ல எவ்வளவு பேர் இருக்கலாம் அப்படின்ட்டு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चंस பார்க்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் நீடட் சப்நெட் எனக்கு வந்து 14 எவ்வளவு தேவை?
நான் 14 பிரிக்கணும். அதாவது 14 கிளாஸ் ரூமா பிரிக்கணும். நம்பர் ஆஃப் நீடட் யூசபிள் ஹோஸ்ட், அதாவது ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயும் 14 பேர் இருக்கலாம். ஓகே, நெட்வொர்க் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 192.10.10.0 கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ரஸ் கிளாஸ் கேட்டா சி கொடுப்போம். டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் 255.255.0, அதாவது /24. கஸ்டம் சப்நெட் மாஸ்க், இப்ப நான் எத்தனை கடன் வாங்கினா என்னால 14 சப்நெட்டா கொண்டு வர முடியும்? எவ்வளவு கடன் வாங்கணும் சொல்லுங்க. அக்கா 14 கடன் எப்படிக்கா வாங்க முடியும்? 14 இல்ல 14 நான் பிரிக்கணும். 14 கிளாஸ் ரூமா பிரிக்கணும்னா எத்தனை கடன் வாங்கணும்? இப்ப நான் 2 கடன் வாங்கினேன். ஓகேவா, 4 கிளாஸ் ரூமா பிரிச்சேன். கரெக்டா? சோ எத்தனை கடன் வாங்கினா என்னால 14 பிரிக்க முடியும்? 2 to the power 5 கொடுத்தா எனக்கு என்ன வரும்? 32 வரும். எனக்கு அது வேணாம். 2 to the power 4 வந்தா 16 16 வரும்க்கா. 16 ஆனா அதுல ரிமைனிங் 2 இருக்கும். ரிமைனிங் 2 இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 to the power 3 யூஸ் பண்ண முடியாது, 8 தான் கிடைக்கும். எனக்கு தேவை 14. சோ நான் 2 to the power 4 எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? /28. இது எப்படி எழுதலாம்? 255.255.255. ரிமைனிங் இருக்கிற 4க்கு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 240 கிடைக்குமா? புரியல, இது எப்படி 240 வந்துச்சு? இப்ப 28ன்னு வச்சுக்கோயேன், 3க்குமே நமக்கு 1 தான் இருக்கும். கரெக்டா? 24க்கு இந்த இடத்துல 4 கடன் வாங்கியிருப்போம். கரெக்டா? இப்போ 1 1 1 1 7 8 1 2 3 4 5 6 7 8 4 5 6 7 8. இப்போ இங்க ஒரு 8 பிட் இருக்கு. 8 8 8. சோ இங்க மொத்தம் 24 தான் இருந்தது முதல்ல. இப்போ நான் 4 கடன் வாங்கியிருக்கேன். கரெக்டா? சோ 28. சோ இதோட வேல்யூ 255. இதோட வேல்யூ 255. இதோட வேல்யூ என்னது? 240. ஃப்ரண்ட்ல இருந்தா எடுக்கணுமாக்கா? ஃப்ரண்ட்ல இருந்தா எடுக்கணுமா? ஃப்ரண்ட்ல இருந்து ஃப்ரண்ட்ல இருந்து எடுக்கணும். எப்பவுமே ஒண்ணா கடன் வாங்கணும். பேக்ல இருந்து வாங்க கூடாது. ஓகே ஓகே. சோ 240 கிடைச்சிருச்சு. சோ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்நெட் எவ்வளவு இருக்குன்னா 16 தானே நமக்கு கிடைச்சது. 2 power 4 கொடுத்தா 16 கிடைக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் அட்ரஸ் எவ்வளவு இருக்கும்? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட்னா நம்ம கிட்ட இருக்கிற ஹோஸ்ட் போர்ஷன் எவ்வளவு? 4. கரெக்டா? சோ இதோட வேல்யூ என்ன? 2 power வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணுமாக்கா? எது? அதுவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணுமான்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட்ல எடுக்கணும் இல்ல. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? ஹோஸ்ட் போர்ஷன் 4 தானே இருக்கு. ஹோஸ்ட் போர்ஷனா? ஆமா, இதெல்லாம் நெட்வொர்க் போர்ஷன்ல போய்டும். 4 கடன் வாங்கிட்டேன். 4 வந்து யார்கிட்ட அந்த கடன் வாங்கியிருக்கேன்? ஹோஸ்ட் போர்ஷன் வந்து நெட்வொர்க் போர்ஷனா மாத்திருக்கேன். இப்போ என்கிட்ட இருக்குது ரிமைனிங் 4 ஹோஸ்ட் போர்ஷன் தான். சோ என்கிட்ட எவ்வளவு இருக்கு? 16. ஓகேவா? நம்பர் ஆஃப் யூசபிள் அட்ரஸ் எவ்வளவு என்னால யூஸ் பண்ண முடியும்? எப்படிக்கா 14 வந்துச்சு? எனக்கு புரியலக்கா. இங்க ரிமைனிங் 4 பிட் தானே இருக்கு. நம்மளோட ஃபார்முலா படி 2 to the power போடணும் எப்பவுமே. சோ 2 to the power 16. சோ நான் வந்து ஈச் கிளாஸ் ரூம்லயும் 16 பேர் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கடன் வாங்குனத பாப்போம். ரிமைனிங் இருக்கறத பாப்போம். ஓகே, இப்ப நம்பர் ஆஃப் பிட்ஸ் borrowed எவ்வளவு கடன் வாங்கணும்? 4 பிட் கடன் வாங்கி இருக்கோம். ஆமாக்கா. ஓகே, இப்போ இத சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது ஆல்ரெடி சால்வ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இத ட்ரை பண்ணுங்க. காமாட்சி இத ட்ரை பண்ணுங்க. அடுத்த சாருக்கு அடுத்தது கொடுப்போம். இதோ பண்றேன்க்கா. சார் நீங்க இத சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. 1 minute. இது 226. 220 அட்ரஸ் கிளாஸா?
அட்ரஸ் கிளாஸ் இது இல்ல இல்ல கிளாஸ் இல்ல ஏவா? நான் இங்க இங்க ஆ. இங்க ஆபீஸ்ல பேசிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல ஓகே ஓகே. சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க. இது இந்த நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னேன். 2 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ண மீன்ஸ் புரியல. இங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அட்ரஸ் கிளாசிக் டிஃபால்ட் சப்நெட்டிங் மாஸ்க் அதான் ம். சொல்றீங்க. ஆமா. டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் வந்து 255 255 255 ஓகே. 255.0 3 டைம்ஸ் ஸ்கிரீன் போயிடுச்சு. ஓகே. இருங்க சொல்றேன். ஒரே நிமிஷம். இப்போ இது ஒரு ஆன்சர். இது செகண்டோட ஆன்சர். ஓகே. ஃபர்ஸ்ட் அட்ரஸ் கிளாஸ்க்கு அட்ரஸ் கிளாஸ் மீன்ஸ் நெட்வொர்க் அட்ரஸ். அது அட்ரஸ் கிளாஸ்னா கிளாसेसனா ஏபி அந்த மாதிரி கிளாसेस இருக்கு. அததான் அவங்க கேக்குறாங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி அது சொல்றீங்களா? கிளாஸ் சி அது. இப்ப மூணாவது கஸ்டம் சப்நெட் மாஸ்க்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? கஸ்டம் சப்நெட் மாஸ்க்னா இது கிளாஸ் சில வரும், ஏல வராது. கிளாஸ் சி தான் சொன்னேன். கிளாஸ் சி தான். ஓகே. அக்கா நம்பர் ஆஃப் சப்நெட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் சப்நெட், டோட்டல் நம்பர் ஆஃப் சப்நெட். நீ எவ்வளவு கடன் வாங்கியிருக்கியோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கோ அதை 2 to the power போடு. சரி சரி. அப்ப வந்து அந்த Okay. அக்கா அத ஆனா நீங்க 2 இந்த to the custom power. subnet mask சொல்லுங்க. அக்கா ஆ. நான் 3 பிட்டு கடன் வாங்கியிருக்கேன். மிச்சம் வந்து 5 பிட் இருக்கு. ஓகே. அப்ப 2 to the power 5 னா 2 to the power 5 னா வந்து 32. புரியலக்கா. 32. ஆன்சர் சொன்னமா 32 அப்படி சொல்லிட்டு. ஆனா வந்து இங்க வந்து டோட்டல் நம்பர் 1254 அது பியா? சரி ஓகே ஓகே. இது சி. ஓகே ஓகே. ஆனா நீங்க சொல்லுங்க கஸ்டம் சப்நெட் மாஸ்க். ஹலோ ஹலோ 1 minute. ஓகே ஜி, ஓகே ஜி, நான் பார்க்கறேன் ஜி. சொல்லுங்க மேடம். சாரி, சொல்லுங்க. ஹலோ கஸ்டம் சப்நெட் மாஸ்க் சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க மேடம். கேக்குது சொல்லுங்க. நீங்க தான் சார் சொல்லணும். டோட்டல் நம்பர் ஆஃப் சப்நெட் கஸ்டம் சப்நெட் மாஸ்க் தெரியல. டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்ல இருந்து நமக்கு தேவையான சப்நெட் மாஸ்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மார்னிங் மார்ச் ரெண்டுமே மார்ச் ரெண்டு மார்ச். கஸ்டம் சப்நெட் மாஸ்க் தெரியல. டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் நீ சொல்லுமா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அக்கா அதுவும் அக்கா எதுக்கா கேக்குறீங்க? இப்போ 5th ப்ராப்ளமா? ஆமா. 5th ப்ராப்ளம் வந்து கிளாஸ் சி டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.0. சரி. கஸ்டம் சப்நெட் மாஸ்க் அவங்க எவ்வளவு கேட்டிருக்காங்க? 6 கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 2 power 3 பண்ணா நம்மளுக்கு 6 கிடைக்கும். ஓகே. சோ அப்ப வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா அப்ப வந்து 210.100.56.192 வரும். கஸ்டம் சப்நெட் மாஸ்க் தான் கேட்டேன் நான். நெட்வொர்க் அட்ரஸ் பத்தி இருக்குல்ல. கஸ்டம் சப்நெட் மாஸ்க்னாக்கா 192கா? வெறும் 192வா? சப்நெட் மாஸ்க் வந்து எப்பவுமே ஒரு நம்பரா இருக்கும். இல்லக்கா அதான் சொல்றேன். 210.56. இங்க வராது.
ஓகேவா? சப்நெட் மாஸ்க்ல எப்பவுமே நெட்வொர்க் அட்ரஸ பத்தியோ எதை பத்தி டீடைலே வராது. சப்நெட் மாஸ்க் 255ல இருந்து தான் ஏதாவது ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட் தானே? இப்ப நம்ம இங்க கஸ்டம் சப்நெட் மாஸ்க்ல நம்ம 255.255 தான் சேஞ்சஸ் ஆச்சு. நெட்வொர்க் அட்ரஸ்ல எந்த சேஞ்சஸும் வரல. கரெக்டா? சாரிக்கா 255.255.255.192. ஓகே, அது சாருக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லு. எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு. சாரிக்கா லைன்ல இருந்தக்கா அதான்க்கா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போனேன். ஹலோ ஹலோ சொல்லுங்கக்கா. சார், உங்களுக்கு இப்ப அவ சொல்றது புரியுதா இல்ல நான் ஒரு டைம் சொல்லணுமா? கஸ்டம் சப்நெட் மாஸ்க் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு. இல்ல 250 சப்நெட் மாஸ்க் 255ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, லாஸ்ட்ல இது 192 சம்திங் சொன்னாங்க. எப்படி இங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அவங்க ரெக்வயர்மென்ட் நம்பர் ஆஃப் நீடட் சப்நெட்ஸ் 6 அக்கா அந்த ப்ராப்ளம் கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்களேன் பேப்பர் கீழ. சரிங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து 6 சப்நெட் மாஸ்க் தேவைப்படுதா? அப்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஃபார்ம்ல வந்து 2 பவர் எஸ் சொன்னாங்க. எஸ்னா சப்நெட் மாஸ்கா? அப்ப வந்து 1 2 3. சோ அதனால 3 பைட் பாருங்க. அப்ப 1 2 3 ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கிறோம். 3 பைட் புரியல, என்ன சொல்றீங்க? 3 3 போர்ஷன். எதுல இருந்து 1 2 3 அக்கா நீங்க வைங்கக்கா அங்க. 1 2 3. ஓகே, ரைட் டு லெஃப்ட். ஓகே 128 64 32. ஓகே. அப்ப அது 192 ஆயிடுது. சோ அது கஸ்டம் சப்நெட். ஒரு நிமிஷம் இருமா, நான் ஒரு டவுட் கேட்டுக்கிறேன். இப்போ நீங்க 2 பவர் 3 6 சொன்னீங்கல, 421 தானே வரணும். எப்படி 120 அங்க இருந்து சொல்றீங்க? இல்ல சார், நம்ம எடுத்துக்கிறது பார்த்தா 3. அதான் அவங்க கேக்குறது பாத்தீங்கன்னா அவங்க நீடட் பஸ் சப்நெட் மாஸ்க் தான் கேக்குறாங்க. சப்நெட் மாஸ்க் 6 தேவைன்றாங்க. அப்போது 2 பவர் 6 வரணும்னா 2 பவர் சப்நெட் மாஸ்க் அப்ப 3 கொடுத்தீங்கன்னா 2 பவர் இன்டு 2 பண்ணனா 2 பவர் 2 4 பவர் 2 வந்து 6. சோ அப்போது நம்மளுக்கு 6 வந்து 3 எடுத்திருக்கோம்ல, 3 எடுத்திருக்கிறதுனால 3 பிரிச்சுக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 பிரிச்சுக்கிறோம். ஓகே, ரிவர்ஸ்ல இருந்து இது பண்ணி பண்றோம். ஓகே. இது கஸ்டம் சப்நெட் மாஸ்க் கேட்டா இப்படி பண்ணனும். கடன் வாங்குனா 2 கிடைக்கும், 2 கடன் வாங்குனா 4 கிடைக்கும். புரியல, என்ன சொன்னீங்க? 1 கடன் வாங்குனா 2 கிடைக்கும், அதுதான் மேல போட்டிருக்காங்க. நீங்க 2 கடன் ரெண்டாவது 2 கடன் வாங்குனீங்கன்னா 4 கிடைக்கும். நமக்கு டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்ங்கிறது இந்த 255 காமன் தான். ஆனா அதுக்கடுத்து வர்ற ஹோஸ்ட் போர்ஷன்ல இருந்து நம்ம ஒண்ணா கடன் வாங்குவோம். எவ்வளவு கடன் வாங்குறோமோ அவ்வளவு பிரிக்கலாம் நெட்வொர்க்கா. இங்க ஒரே ஒரு பிட்ட கடன் வாங்கினா 2 நெட்வொர்க்கா பிரிக்கலாம். அதாவது 2 பேர் கொடுக்கலாம். ரெண்டாவது பிட்ட கடன் வாங்கணும்னா 4 பேர் கொடுக்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்கறாங்க ரெக்வயர்மெண்ட், எனக்கு 4 சப்நெட் தேவைப்படுது. அதாவது 4 கிளாஸ் 6 கிளாஸ் தேவைப்படுது. 6 கிளாஸ்ல 30 பேர் இருக்கணும். யூசபிள் ஹோஸ்ட் எவ்வளவு வேணுமோ 30 பேர் இருக்கணும். இப்போ நான் இப்போ என்ன சொல்றேன், இந்த 3 நான் கடன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் 8ஆ பிரிக்கலாம். அதே மாதிரி அவங்க ரெண்டாவது என்ன ரெக்வயர்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயும் 30 பேர் இருக்கணும். கரெக்டா? சோ இப்போ இங்க பாருங்க, ரிமைனிங் என்கிட்ட 5 இருக்கு. அப்ப 2 to the power எவ்வளவு? 5 எவ்வளவு வரும்? 32 வரும். கரெக்டா? எனக்கு எக்ஸ்ட்ரா 2 கொடுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்தா தப்பு கிடையாது, ஆனா கம்மியா கொடுக்க கூடாது. 16 ரொம்ப கம்மி, அப்படி கொடுக்க கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கணும்னா, நான் 1 கடன் வாங்கினா எனக்கு 2 கிடைக்கும், அது தெரிஞ்சுக்கணும் அந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் ரிமைனிங் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணிட்டு 2 to the power போடுங்க. 2 to the power 5 32. ஓகே, இப்போ நான் இது வந்து நான் கரெக்டா பிரிச்சிருக்கேன். இப்போ கஸ்டம் சப்நெட் மாஸ்க் என்ன கிடைக்கும் எனக்கு? இப்போ இந்த 3 போர்ஷனுக்குமே ஒண்ணா மாத்திருங்க.
அப்ப 255 255 255 இந்த மூணுக்கு ஒண்ணா மாத்திரம் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 192வா? அது மூணுத்தையும் ஆட் பண்ண சொல்றீங்க. மூணுத்தையும் ஆட் ஆமா, பண்ணா ஆட் பண்ணிடணும். ஓகே. 32. ஓகே 98 98 plus 128. 224 கரெக்டா? ம் அப்போ 255.255.255.254 இதுதான் என்னது? என்னுடைய கஸ்டம் கஸ்டம் சப்நெட் மாஸ்க். ஏன்னா நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். டிஃபால்ட்ங்கிறது சேஞ்ச் ஆகாது. கஸ்டம்னா நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. எது கஸ்டம் சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்றாங்க? எதுக்குன்னா நான் எனக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் பிரிக்கிறதுக்கு நெட்வொர்க். இப்போ நான் 255.255.255.0 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம்? அதுல வந்து மொத்தம் 256 ஐபி கிடைக்கும் எனக்கு. ஆனா என்னோட ரெக்வயர்மெண்ட் எவ்வளவு கிடைக்குது? எனக்கு ரெக்வயர்மெண்ட் என்ன? 6 நெட்வொர்க் தான் செப்பரேட்டா பிரிக்கணும்ன்றாங்க. எனக்கு வேணும். எப்பவுமே சப்நெட்டிங் எதுக்குன்னா ஐபி வேஸ்டேஜ ரெடியூஸ் பண்றதுக்காக. சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு என்ன ரெக்வயர்மெண்டோ அதுக்கு ஏத்தாப்புல நான் பிரிச்சுக்குவேன். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? கஸ்டம் சப்நெட் மாஸ்க் அந்த மாதிரி கான்செப்டே கொண்டு வரோம். இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 to the power 3 வந்து 8 இருக்கு. கரெக்டா? நம்ம கிட்ட கேட்டது 6 ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 8 இருக்கு. நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் எவ்வளவு இருக்கு? 2 to the power 5 32 இருக்கு. நம்பர் ஆஃப் யூசபிள் அட்ரஸ் 32ல பாத்தீங்கன்னா எப்பவுமே 2 அட்ரஸ் யூஸ் பண்ண முடியாது. ஒன்னு வந்து எது? நெட்வொர்க் அட்ரஸ், ஒன்னு பிராட்காஸ்ட் அட்ரஸ். சோ 30. நம்பர் ஆஃப் பிட்ஸ் பாரோவ்டு எவ்வளவு பாரோ வாங்கியிருக்கோம்? 3 பிட் கடன் வாங்கியிருக்கோம். ஓகே, இதையாவது கண்டுபிடிங்க. சரி, உன்னோட ப்ராப்ளம் சொல்லு. இது மட்டும் சொல்லுங்கக்கா. இது அக்கா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சப்நெட் மாஸ்க் தான்க்கா கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்நெட் மாஸ்க் வந்து சப்நெட். சோ இங்க சப்நெட் மொத்தம் எத்தனை மாஸ்க் சப்நெட் இருக்குன்னு பாருங்க. இப்ப மொத்தம் இங்க 3 கடன் வாங்கியிருக்கோமா? சோ டோட்டல் சப்நெட் எவ்வளவு இருக்கு? 8. என்கிட்ட அவங்க கேட்டிருக்குது 6 தான், என்கிட்ட 8 இருக்கு. அப்ப டோட்டல் ஹோஸ்ட் நம்பர் வந்து 32வா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து 32. அப்புறம் நம்பர் ஆஃப் யூசபிள் வந்து 6 ஆக்கா? யூசபிள் அட்ரஸ் வந்து 30. ஏன்னா நம்ம ரெண்டு யூஸ் பண்ண முடியாது. சோ 30. எப்படிக்கா இருக்குது? ஓகே ஓகே. இதெல்லாம் நெட்வொர்க்கா மாறிடும் கரெக்ட்டா? இந்த சைடுல இருக்கிறது நெட்வொர்க்கா மாறிடும். இதெல்லாம் ஹோஸ்டா இருக்கும். ஆமா. சோ அப்ப வந்து 2 யூஸ் பண்ண முடியாது. 30. கரெக்ட். அப்புறம் மிச்சம் பாரோடு வந்து எவ்வளவு கடன் வாங்கணும்? நம்ம 3 பிட் கடன் வாங்கியிருக்கோமா? ஆமாக்கா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இது சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. அட்ரஸ் கிளாஸ் என்ன? நான் சொல்லவாக்கா? சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து பிகா. ஓகே சார், நீங்க சொல்லுங்க. டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்ன? டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் 255.0.0.0. அது கிளாஸ் ஏ கிடையாது. கிளாஸ் ஏ தான். ஓகே 126 வரை கிளாஸ் ஏ தான் வரும். கரெக்ட். ஓகே, கஸ்டம் சப்நெட் மாஸ்க் என்ன? கமெண்ட்ஸ் 126னா 2 to the power of 32வா? அக்கா எனக்கு இது பீக் இதுலக்கா. அதோ பாக்குறேன்க்கா. இது ஏ ஓடது. எது சொல்றீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் பிட் தான செக் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஆக்டெட். ஓ அக்கா நீ ஆமாக்கா 128. அப்போ சரி இது வந்து ஏ நான் மேல பாத்துட்டு 131 நினைச்சுக்கிட்டேங்க கிளாஸ். அப்போ சப்நெட் மாஸ்க் சொல்லு கமாச்சி. கஸ்டம் அப்போ 256 நீட் கேக்குறாங்க அக்கா. இது வந்து 2 பவர் கேக்குறாங்க. 2 பவர் தான். அப்ப என்ன வரணும்னா
2/8 தானக்கா? 2/8 வாங்கினா எவ்வளவு கிடைக்கும்? இருங்க பாக்குறேன். 2 பவர் இது ராஜு கொஞ்சம் 2/7க்கே 128 கிடைக்குது கரெக்டா? சோ டிஃபால்ட் கஸ்டம் சப்நெட் மாஸ்க் என்ன? ஹலோ சொல்லுங்க மேடம். காமாட்சி ஆன்சர் சொல்லு. நெக்ஸ்ட் ராஜேஷ் சார் நீங்க சொல்லுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்நெட் என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் சப்நெட்னா என்ன? அது நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். கேக்குதா? கேக்குது கேக்குது. நீ பேசுறது சொல்லு. கேக்குதா? கேக்குது. 255.254.0.0. ஓகே. இது இப்ப total சார் subnet சொல்லுங்க. mask. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்நெட் என்ன? சொல்லுவாமா? ஹலோ One minute. காமாட்சி நீ சொல்லுமா. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்நெட் மாஸ்காக்கா? சப்நெட் 1 2 3 32. அப்ப வந்து 2 ஆக்கா? என்னது? 2 2. ரெண்டு தான் பிரிக்க முடியுமா? இங்க மேலேயே 126 கேட்டிருக்காங்க. நீ ரெண்டா தான் பிரிக்க முடியும். 1 டோட்டல் நம்பர் ஆஃப் சப்நெட். டோட்டல் நம்பர் ஆஃப் சப்நெட் மாஸ்க் வந்து சப்நெட் மாஸ்க் 128. இல்ல சப்நெட் 128. ஓகே. சப்நெட்னா புரிஞ்சுக்கோ. அப்புறம் முன்னாடி தனித்தனியா சம் பிரிக்கிறோம். அப்ப அக்கா முன்னாடி சம்முக்கு வந்து நம்ம எப்படி வந்து முன்னாடி சொன்னதுக்கும் அதேதான். முன்னாடி டோட்டல் நம்பர் ஆஃப் சப்நெட் மாஸ்க் 8ன்னு போட்டிருக்கு. அது எப்படி போட்டிருக்குன்னு எனக்கே தெரியல. நம்ம கிட்ட 6 தானே இருக்கு. ஆனா நம்ம கிட்ட எத்தனை இருக்கு? 3 கடன் வாங்கினா 8 கிடைக்கும் கரெக்டா? 8 சப்நெட்டா பிரிக்கலாம். ஆமாக்கா. அதாவது 8 கிளாஸ் ரூமா பிரிக்கலாம். அதான் நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். சரி டோட்டல் ஓகேக்கா நம்பர் ஓகேக்கா ஆஃப் சப்நெட் எவ்வளோ? 8. ஓகேக்கா. இப்ப நமக்கு அப்ப 126 வந்து கேட்டிருக்காங்க. 128. நமக்கு 128 கிடைக்குது. 128 அது 8 கிளாஸ் ரூமா பிரிக்கலாம். ஓகேக்கா. அப்புறமேட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் அட்ரஸ் வந்து இருங்க. ஹோஸ்ட் அட்ரஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ்ல நீங்க ரிப்பீட்டடா பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு நாள் பார்த்துட்டு விட்டுட்டீங்கன்னா ஞாபகம் இருக்காது. ஹலோ ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம். ஓகே. நீங்க சொல்லுங்க சார். டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் அட்ரஸ் எவ்வளோ? டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் அட்ரஸ் வந்து இது 131,070 கொடுத்துருக்கு. லாஸ்ட் இது ஓபன் பண்ணுங்க. லாஸ்ட் ப்ராப்ளம். ஓகே. இது வந்து யூசபிள் ஹோஸ்ட்னு இருக்கு. அதுக்கு வாங்க. ஆனா சிங்கிள் டிஜிட்டா இருக்குது. 188 மட்டும் தானா? 188. ஹோஸ்ட் அட்ரஸ்னா என்ன? நம்ம ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தானே மீனிங். ஹோஸ்ட்னா யாரு? அந்த அதுல இருக்கிற சிஸ்டம்ஸ் தான் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆமா இதுல 0 சப்நெட்ஸ்னா 0 என்ன? தானே. அது தனித்தனியா பிரிக்கிற நெட்வொர்க். ஆமா. கரெக்ட்டா? இப்ப இங்க ஹோஸ்ட்னா என்ன? அது உள்ள இருக்கிற சிஸ்டம்ஸ். இங்க எவ்வளவு கேட்டிருக்காங்க? 131,070. இங்க என்ன பிரிச்சிருக்கோம் நம்ம? 7க்கு அப்புறம் பிரிச்சிருக்கோம். 7க்கு அப்புறம் எத்தனை பிட் இருக்கு? 8 17 பிட் இருக்கு. அப்ப 2 to the power 17. என்ன வேல்யூ கிடைக்குது? 131072. இதுதான் என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் அட்ரஸ்.
புரியுதா புரியலையா? ஏன்னா நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் நெட்வொர்க். இது எல்லாமே ஹோஸ்ட். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஹோஸ்ட் வந்து ஹோஸ்ட்னா எப்படி? அது நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல எத்தனை பேர் இருக்கலாம், அதுதான் ஹோஸ்ட். நெட்வொர்க்னா என்ன? எத்தனை கிளாஸ் ரூமா பிரிக்கலாம். இது குழப்பதுன்னு நினைக்கிறேன் இந்த சம்ஸ் எல்லாம். கரெக்டா? இல்ல அது லாஸ்ட் அந்த 2 தான் குழப்புது. எது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்டா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட். ப்ரீவியஸா நமக்கு எது ஹோஸ்டா இருக்கும்? இது ஒண்ணு மட்டும் நெட்வொர்க் போர்ஷனா இருந்தது, இது 3 ஹோஸ்ட் போர்ஷனா இருந்தது. கரெக்டா? டிஃபால்ட்டா நம்ம என்ன பண்ணிட்டோம்? 7 பிட்ட கடன் வாங்கிட்டோம். ஏன் கடன் வாங்கணும்? எனக்கு வந்து 126 தேவைப்படுது, அதனால நான் 7 கடன் வாங்கிட்டேன். அப்ப 2 to the power 7 வந்து 128 ஆயிடுச்சு. ரிமைனிங் என்கிட்ட எவ்வளவு இருக்கு? இவங்கதான் ஹோஸ்ட். இதெல்லாம் நெட்வொர்க் போர்ஷனா மாறிடுச்சு. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் அட்ரஸ்ன்னு கேட்டாங்கன்னா 2 to the power 8 8 16 17. என்னோட வேல்யூ என்ன? 2 to the power 17 13,000 10,072. 1,31,072. சோ இதுதான் நம்ம என்னுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் அட்ரஸ். அதுல 2 அட்ரஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுல எப்பவுமே எவ்வளவு ஹோஸ்ட் இருந்தாலுமே அதுல 2 அட்ரஸ் யூஸ் பண்ண முடியாது. ஒண்ணு வந்து நெட்வொர்க் போர்ஷனா போயிடும், ஒன்னு ஹோஸ்ட் போர்ஷனா போயிடும். சோ 131070 இதுதான் நம்பர் ஆஃப் யூசபிள் அட்ரஸ். எவ்வளவு பிட்டு கடன் வாங்கியிருக்கோம்? மொத்தம் 7 பிட்டு கடன் வாங்கியிருக்கோம். எப்பவுமே கிளாஸ் நடத்தும் போதே கிளாஸ கவனிக்கணும், அப்பனாதான் புரியும். சாரி. ஓகே, இத ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட். கிளாஸ் வந்து கிளாஸ் பி, அட்ரஸ் ஆஃப் கிளாஸ் வந்து கிளாஸ் பி வரும். ஓகே. டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் 255.255.0.0. கஸ்டம் சப்நெட் மாஸ்க் 2000. ஓகே. 2000 தானே இருக்கு அதுல. 2000 2 to the power of 64. 2 to the power of 64. 64. அவங்க கேட்டது 2000 கேட்டிருக்காங்க. நீங்க என்ன 2 to the power எவ்வளவு கொடுத்தா எனக்கு 2000 கிடைக்கும்? நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 1 கடன் வாங்கினா 2 போகுமா? இது கிளாஸ் பி. சோ இது ரெண்டே ஒண்ணும் பண்ண முடியாது. ரிமைனிங்ல பாத்தீங்கன்னா அக்கா கேக்குதாக்கா? கேக்குதுமா, சொல்லு. அக்கா எனக்கு இவ்வளவு நேரம் வரைக்கும் கிளாஸ் தெரியவே இல்ல. நம்ம இன்டர்நெட் இஷ்யூமா, ஒண்ணும் செய்ய முடியாது. தெரியாத ரெக்கார்டிங் இருக்கும், பாத்துக்கோ. இல்ல ஹோஸ்ட்ல சிக்ஸ்த் ப்ராப்ளம் எப்படிக்கா கண்டுபிடிச்சீங்க? பில ஏ சாரி இல்லையா? ரிமைனிங் ஹோஸ்ட் எவ்வளவு இருக்கோ அதுதான் ஹோஸ்ட் போர்ஷன். ஓ ரிமைனிங், ஓ இது ஃபுல்லாவேவா? அப்ப எவ்வளவு இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் அப்பனா வந்து 4 lakh ஆக்கா? 1,31,072. 1,31,000 எங்கக்கா இருக்கு? 1,31,000 மேல இருக்குல்ல ஒரு வேல்யூ. 1,31,000 எப்படிக்கா அது கண்டுபிடிக்கிறாங்க? 2 பவர் இங்க எவ்வளவு நம்பர் இருக்கு? 2 power 17. 17. ஓகே. 2 power 70. ஓகே 1 2 3 4. ஓகே, நீங்க இந்த ப்ராப்ளம் ரிமைனிங் ப்ராப்ளம் எல்லாம் போட்டு பாருங்க, நாளைக்கு பார்க்கலாம். சரிங்கக்கா. சரி ஓகேக்கா. ஹலோ என்னாச்சு, என்ன சொன்னீங்க? ரிமைனிங் ப்ராப்ளம் எல்லாம் போட்டு பாருங்க சார், நாளைக்கு பார்க்கலாம். சரி ஓகே, அதை மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. அது ஆல்ரெடி குரூப்ல தான் இருக்கு. போஸ்ட் பண்ணிருக்கியா?